கடலூர் மாவட்டம் வடலூர் பார்வதிபுரம் பகுதியில் ஏழை கிராமப்புற மக்களுக்கு வொகேஷனல் ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், நான் ஃபார்மல் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் எஜுகேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், வில்லேஜ் நாலேஜ் சென்டர் போன்ற பல்வேறு விதமான கல்வி சேவையினை சரணாலயம் கல்வி அறக்கட்டளை எனும் தொண்டு நிறுவனம் வெகு சிறப்பாக செய்து வருகிறது. இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தினை இன்றைய கல்வி சேவையில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இத்தொண்டு நிறுவனத்தின் மேனேஜிங் ட்ரஸ்டி திரு ஜான் நெல்சன் அவர்களை ஏழை எளிய மக்களுக்காக, வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த பெயரை நாங்கள் தேர்வு செய்து இந்த அறக்கட்டளை நிறுவியிருக்கிறோம். எங்களோட அறக்கட்டளையின் முக்கியமான செயல்பாடுகள் கிராம மேம்பாடு. நகரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் கிராமத்தில் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு திட்டம். 2005ஆம் ஆண்டு MS சுவாமிநாதன் அறக்கட்டளை மூலமாக ஜாம்ஷெட்ஜி டாடா நேஷனல் வெர்ச்சுவல் அகாடமி ஃபெலோஷிப் கிடைக்கப் பெற்றேன். இதன் மூலமாக புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றேன். ஐயா அவர்கள் ப்ரொவைடிங் அர்பன் எம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் பற்றி மிக தெளிவாக எங்களுக்கு உரையாற்றினார்கள். அதன் மூலமாக பல்வேறு பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவனங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தேவைப்படும் சேவைகளை செய்ய சரணாலயம் அறக்கட்டளை ஒரு பாலமாக செயல்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அறக்கட்டளையின் மூலமாக வில்லேஜ் நாலேஜ் சென்டர், வடலூர் கிராம அறிவு மையத்தை நிறுவி அதன் மூலமாக மகாத்மா காந்தி கிராமிய சமுதாய கல்லூரியின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அதற்கு தேவைப்படும் பயிற்சியினை இங்கு அளித்து வருகிறோம். இந்த சரணாலயம் அறக்கட்டளையின் மூலமாக கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காக கல்வி, மருத்துவம் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான சேவைகள், இந்த கிராமப்புற மக்கள் மேம்படும் விதமாக நாலேஜ் டிசமினேஷன், அவர்களுக்கு தேவைப்படும் அறிவை கொடுக்கக்கூடிய கிராம அறிவு மையம், இவற்றின் மூலமாக இந்த செயல்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கிறோம். HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் கல்வி உபகரணங்கள் வருடந்தோறும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் கடலூர் மாவட்ட HIV சங்கத்திலிருந்து வந்திருக்கேன். நாங்கள் 2002 இந்த HIV-னால் பாதிக்கப்பட்ட சங்கம் ஆரம்பித்தோம். எங்களுக்கு 2004 சரணாலயம் அறிமுகம் கிடைச்சது. அதன் மூலம் எங்களுக்கு 3700 பேர் HIV-னால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதில் 255 குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு நிறைய 2004 எங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிட்டு இருக்கு சரணாலயத்து மூலமா. மறுபடியும் நாங்கள் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அதையும் எங்களுக்கு செய்யறது தயாரா இருக்காங்க. இந்த சரணாலயம் அறக்கட்டளையின் ஒரு அங்கமான கல்வியில் பொறுத்தவரை மகாத்மா காந்தி கிராமிய சமுதாய கல்லூரியின் மூலமாக டிப்ளமோ ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் 12th அல்லது 10th முடித்த மாணவிகள் சேர்ந்து படித்து நல்ல முறையில் வேலைக்கு செல்கிறார்கள். படிக்கும் பொழுதே அவர்களுக்கு தேவையான பிராக்டிக்கல் ட்ரைனிங்காக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடன் ஒரு டைப் வைத்து செயல்முறை பயிற்சி கொடுக்கிறோம். என் பேர் சரண்யா. நான் உடையூர்லேருந்து வரேன். நான் அப்பா அம்மா இல்லை எனக்கு. நான் தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மேலே படிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் பணம் இல்லை. அதனால சேர்ந்துட்டு நல்லா 6 month படித்தேன். 6 month படிச்சதுக்கு அப்புறம் 6 மாசம் திருப்பியும் ட்ரைனிங் போனேன். அங்கே ட்ரைனிங் போகலையே எனக்கு மந்த்லி 2000 ஸ்டைஃபன் கிடைச்சது. நான் அங்கே படிக்கக்குள்ளேயே ட்ரைனிங் போகல, படித்த மாதிரியே இருந்தது, ட்ரைனிங் செஞ்ச மாதிரி இருந்தது. அவங்க கொடுத்த ஸ்டைஃபன் என் படிப்புக்கு எனக்கே உதவுச்சு. நான் வீட்டில் இருந்து காசு கேட்கல, அதனால என்னோட காசை வச்சு நான் படிச்சுக்கிட்டேன். இது மட்டுமில்லாமல் நான் ஃபார்மல் எஜுகேஷன் சென்டர் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் பள்ளி படிப்பை தொடர முடியாதவர்களும் பள்ளி படிப்பில் தோல்வியடைந்தவர்களையும் அழைத்து அவர்களை 10வது வரை பாஸ் பண்ண வைத்து மேற்கொண்டு அவர்கள் பள்ளிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இல்லது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படித்தாலும் அவர்களுக்கு இந்த முறைசாரா கல்வி மையம் மூலமாக இந்த வாய்ப்பை அவர்களுக்கு அளிக்கிறோம். இதன் மூலம் படித்த மாணவர்கள் இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். என்னோட பெயர் ஏ நந்தினி. நான் நெய்வேலியிலிருந்து வருகிறேன். 2011 காலேஜ் முடித்தேன். அதன் பிறகு
காலேஜிலேருந்து ட்ரைனிங் அனுப்பி விட்டதுனால இப்போ 2 இயர்ஸா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த லைஃப்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சரணாலயம் அறக்கட்டளையின் மற்றொரு சேவை, இங்கு உள்ள சிறிய குழந்தைகள் 2.5 வயது முதல் உள்ள குழந்தைகளுக்கு, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் நகரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பெற வேண்டிய நோக்கத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி இங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு அங்கு நடத்தக்கூடிய முறைகள், பாட முறைகளையும் நம்ம இங்கே செயல்பாட்டு கொண்டு வர முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். என்னோட பேர் ஜோதி. நான் சேபாநத்தம். என் பொண்ணு பேர் எஸ் ஹரிணி. இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவ ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி அவளுடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்காது. அவள் யார்ட்டையும் பேச மாட்டா, பழக மாட்டா. ஆனா ஸ்கூலுக்கு வந்த பிறகு அவளுடைய எல்லார்ட்டையுமே நல்லா பழகிறா, நல்லா பேசுறா. அவளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா எழுத ஆரம்பிச்சிட்டா, நல்லா படிக்கிறா, நல்லா ரைம்ஸ்லாம் நல்லா சொல்றா. இவர்கள் கிராமம் தோறும் சென்று, வீதி தோறும் சென்று மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து அற்புதமாக அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்து, பெற்றோர்களுக்கும் ஊக்கத்தை கொடுத்து சிறப்பாக பயிற்சி அளிக்கிறார்கள். இளமையில் கல் என்பது பழமொழி. அந்த பழமொழியை ஏற்று மிக அருமையாக இவர்கள் செயல்பட்டு வருவதை பாராட்ட வேண்டும். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த வெள்ள பாதிப்பு உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சரணாலயம் அறக்கட்டளையின் மூலமாக பயிர் காப்பீடு அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செய்து, அதன் மூலம் அவர்கள் தரும் இந்த காப்பீடு செய்யப்படும் அந்த பயிர்களுக்கு உண்டான தொகையை, அவர்களுக்கு அந்த நஷ்டம் ஏற்படும் போது இந்த தொகை அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது. என் பெயர் செல்வராஜ். நான் குறிஞ்சிப்பாடி தாலுகா ஓனாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு வடலூர் சரணாலயம் அறக்கட்டளை மூலமாக பயிர் சேதம் அடைந்த ரூபாய் 11,000 நஷ்ட எனக்கு கொடுத்து உதவி செய்தார்கள். இதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய விவசாய பயிர் நஷ்டத்தை கொஞ்சம் அனுசரித்து ஈடுபடுத்திக் கொண்டோம். இளைஞர்களுக்கு நிறைய சிறிய குறுகிய கால பயிற்சிகள் அளித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு பல்வேறு அரசு துறைகளுடன் இணைந்து பல பயிற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு மூலமாக 1 வார கால பழங்கள் மற்றும் காய்கறியை பதப்படுத்தக்கூடிய பயிற்சியை மகளிருக்கு அளித்திருக்கிறோம். தாய்ப்பால் ஊக்குவிப்போர் கூட்டமைப்பின் மூலமாக சரணாலயம் அறக்கட்டளையும் இணைந்து பயிலரங்கு நடத்தியிருக்கிறோம். இதன் மூலம் தாய்மார்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் இதில் பங்கெடுத்து அதன் பயனை மற்றவர்களுக்கு தெரிவிக்க இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கண் சிகிச்சை முகாம் இங்கு உள்ள கிராம மக்களுக்காக செய்திருக்கிறோம். சரணாலயம் அறக்கட்டளை இந்த கிராமப்புற மக்களின் தேவையை உணர்ந்து, தேவையை அறிந்து, அந்த தேவைக்கு தேவைப்படுகிற செயல்பாடுகளை செய்யும் ஒரு தொண்டு நிறுவனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய பெயர் ராமச்சந்திரன். சந்திரன் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்பொழுது நான் வடலூர் பேரூராட்சி மன்ற தலைவராக இந்த வடலூர் பகுதியினுடைய 18 வார்டு மட்டுமல்லாமல் இந்த வடலூருடைய சுற்றுப்பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 21 கிராமங்கள் உள்ளடக்கியது. இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த சேவையை வழங்கி இந்த பகுதியில் ஆற்றுகின்ற பணி என்பது சரணாலயம் தொண்டு நிறுவனம், அதை சார்ந்தவர் நடத்துகின்ற அந்த நிறுவனங்கள் இருக்கின்றதே, அது ஒரு பெரிய வரப்பிரசாத வடலூர் பேரூராட்சியை பொறுத்தவரையில். அதுவும் ஐயா அவருடைய மண்ணில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ராமலிங்கசாமியினுடைய அந்த மண்ணிலே அதை நடத்துகின்றார்கள். அந்த ஐயாவினுடைய கொள்கைக்கு ஒரு சிறு பிழம்பு இல்லாமல், தவறு இல்லாமல் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற பாங்கு என்பது அது அவர்களே சார்பு. அந்த உழைப்பு, அந்த உழைப்பால் ஏற்படுகின்ற மதிப்பு என்பது அவர் பெரிய மதிப்பை இந்த பகுதியில் பெற்றிருக்கின்றார்கள். நானும் இந்த தொண்டு நிறுவனம் வளர வேண்டும் என்று சொல்வேன். சரணாலயம் அறக்கட்டளையின் முக்கியமான சேவையான வடலூர் கிராம அறிவு மையம் பல அவார்டு வாங்கியிருக்கிறது. இதில் குறிப்பிடும்படியாக 2010ஆம் ஆண்டு இந்தியா 2010 இந்த அவார்டு வாங்கியிருக்கிறோம். வில்லேஜ் நாலேஜ் சென்டர் உலகம் முழுவதும் டெலி சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டெலி சென்டரின் ஃபர்ஸ்ட் குளோபல் டெலி சென்டர் அவார்டு 2013ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் நடந்தது. வடலூர் வில்லேஜ் நாலேஜ் சென்டர் ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. கனடா தேசத்திலிருந்து, நமது நாட்டிலிருந்து அங்கு சென்ற பணிபுரியும் NRI அவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் நடத்துகிறார்கள். இதில் நமது கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் பங்கெடுக்கிறார்கள். இது ICT இன்டர்வென்ஷன், கம்ப்யூட்டர் மற்றும் இன்டர்நெட்டை பயன்படுத்தி உலகத்தில் இருக்கும் எங்கிருந்து வேண்டாமானாலும் இங்கு படிக்கலாம், கிராமத்தில் இருக்கிற மாணவிகளும் அதை பயன்படுத்த முடியும் என்ற செயல்பாட்டுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம். கிராம மேம்பாடு இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு மிகவும் தேவை. காந்தியடிகள் கண்ட கனவும் அதுவே.
கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சரணாலயம் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. எங்களுடன் இணைந்து கிராம மேம்பாட்டிற்கு செயல்பட நிறுவனங்கள், தொண்டுள்ளங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.